இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, ஏய் அழகா இருக்கு இந்த புடவை இல்ல. சரி அதை விடு. நீ என்ன கலர் புடவை கட்ட போற? இது பாரு, இந்த ரெண்டு புடவையில எதை கட்டுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிங்க் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? இது ரொம்ப டல்லா இருக்குக்கா. நல்லா இல்ல. ஏய் நல்லா தாண்டி இருக்கு. இல்ல இரு, நானே உனக்கு புடவை சூஸ் பண்றேன். இரு. வர்ஷினி, அக்கா, இந்த கலர் சூப்பரா இருக்கும். எனக்காக இந்த புடவையை நீ கட்டிட்டு வரணும், புரியுதா? ஏன் உனக்காக நான் இதை கட்டிக்கணும்? இததான் நீ போடணும். இது உன் தங்கச்சி வர்ஷினியோட ஆர்டர், புரியுதா? சீக்கிரம் கட்டு, நேரம் ஆகுது. சரி, கட்டிட்டு கட்டு சீக்கிரமா. இசை பாத்தியா, உனக்காக ஆசையா வாங்கி இருக்கான். உங்க ரூம்ல கிஃப்ட் எல்லாம் காமிச்சீங்கல்ல? ஆமா, யாழ் கொடுத்தது. அந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க லவ்வர் ஸ்ரீஜாவை லவ் பண்ணீங்களா, இல்ல ஸ்ரீஜாவை பார்த்து லவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்களா? அத மட்டும் சொல்லுங்களேன். அதையெல்லாம் நீ ஏன் கேக்குற? அது ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான், அவ்வளவுதான். உங்க லவ் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். தெரிஞ்சுக்க, அப்பதான் எங்க காதலோட ஆழம் உனக்கு புரியும். புரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. அவளை நான் முதல்ல பார்க்கவே இல்ல. கிஃப்ட் நிறைய வந்துச்சு. ஒவ்வொரு கிஃப்ட் வரும்போதும் அவ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ குடுக்கற ஒவ்வொரு கிஃப்டும் அவளை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை கொடுத்துச்சு. கடைசியா தான் ஸ்ரீஜா வந்தா. அவ அழகு, அவ என்னோட ரசிகங்கிறது, என் பாட்டை அவ எவ்வளவு விரும்புறாங்கிறது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ மேல நான் காதல் வசப்பட்டேன். சரி சரி. ஆமா, நீ ஏன் என் காதலை பத்தி கேட்ட? சும்மா கியூரியாசிட்டி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. மண்டபத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ரீஜா கழுத்துல தான் தாலி கட்டுவீங்க. அது உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா நான் சொன்னபடி செய்வேன், கவலைப்படாம இருங்க. தேங்க்ஸ். ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम विनायकाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम गौरीपुत्राय नमः, ओम गणेश्वराय नमः. ஸ்ரீஜா, ஸ்ரீஜாவா? ஸ்ரீஜா, வா 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 வா. ओम स्कंधाग्रजाय नमः, ओम अव्ययाय नमः, ओम भूताय नमः. அண்ணி, துபாயில இருக்கிற என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டோட பொண்ணு, பேரு ஸ்ரீஜா. श्री नमः. ஸ்ரீஜா, இவங்க பேரு சுபத்ரா. இவங்க தான் என்னோட அண்ணி. அண்ணி படிக்கிறதுக்காக வந்திருக்கான். ஹாஸ்டல்ல தங்க வைக்க கூடாதுன்னா நம்ம வீட்ல தங்க வர வச்சிருக்கேன். ஃபங்க்ஷன் பரபரப்புல சொல்ல மறந்துட்டேன். சாரி அண்ணி. ஸ்ரீஜா நம்ம வீட்ல தங்கிக்கலாம்ல? தாராளமா தங்கட்டும் சிந்தாமணி. நம்ம வீட்ல தங்கி அப்படியே படிக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. வர்ஷினி, எங்க சிந்தாமணி அத்தை சொல்றதெல்லாம் பச்சை போய். அந்த பொண்ணு ஒன்றும் படிக்கிறதுக்காகலாம் நம்ம வீட்டுல வந்து தங்கல. அப்படியா? என்ன சொல்றீங்க? ஆமா, இவ வேற யாரும் இல்ல, விஷாலோட லவ்வர் ஸ்ரீஜா, அந்த மியூசிக் டைரக்டரோட பொண்ணு. அன்னைக்கு விஷால் சொன்னப்பவே இந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா இவ தனியா வந்திருக்கவே மாட்டா. அந்த பானுமதி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பா. சிந்தாமணி அத்தையும் பானுமதியும் சேர்ந்து இந்த பொண்ணை வச்சு ஏதோ பிளான் பண்றாங்க. அப்படியா?
இப்ப என்ன பண்றது? இரு யோசிப்போம். ஸ்ரீஜா, இது இசை. ஹலோ. இதான் சந்தர்ப்பம். யாருக்கும் தெரியாம எப்படியாவது அந்த ஜாதகத்தை நாம போய் எடுத்துறணும். ஓம் பவானி பிரதாய நமஹா ஓம் பவ்யாய நமஹா ஓம். ஸ்ரீஜா, எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வா வா. ஸ்ரீஜா, இது ராகவ், இந்த வீட்டோட மூத்த பையன். ஹலோ. வணக்கம். வா வா. ஸ்ரீஜா, இது விஷால், இந்த வீட்டோட இளைய பையன். விஷால், ஸ்ரீஜாக்கு கை கொடு. என்ன விஷயம்? அங்க பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அது சாமி ரூம பார்க்கலான்னு வந்தேன். சாமி படம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதான் பார்த்தோன்னே மனசு உருகி போய் இங்கே நின்னுட்டேன். அடேங்கப்பா. சரி போங்க, பந்தக்கால் ஆரம்பிக்க போகுது. எந்த நேரத்துல போய் பக்தியில பூரிச்சு நின்னுட்டு இருக்கீங்க? அப்படியா? நான் இன்னும் டைம் ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்ல. கடவுளே, என் பொண்ணுங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்.